ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கவிகமாக பேசுகிறேன். அது எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிட் கார்னிவல் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதில் கொடுக்க போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரம்ஜான் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மேஜிக்கெலாம் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ அமௌண்ட்டு, ஃப்ரீயான பண்டில்ஸு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமுக்குள்ளே கென்டாமாங்கிற ஒரு அனிமே கொலாபரேஷன் போகிறது, அதுவும் பற்றி நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது லைக் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோக்கு பெல் ஐக்கானை பார்த்தீங்கன்னா ஆல் பண்ணுங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா வீடியோ போடக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கார்னிவல் ரிங் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது பீட் கார்னிவல் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா வரப்போ இல்லையா. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேந்தரோட பண்டலு, அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் பூனைக்குட்டி எமௌண்ட்டு குளோவல் ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி தான். நீங்களே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா வரப்போது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் பார்த்தீங்கன்னா வரப்போது. பூனைக்குட்டி மாதிரி அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்த்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குளோவல் ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன். இந்த ஒரு குளோவல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அப்படியே நகத்தால் கீறி விட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அப்படியே பூனையாட்டம் டான்ஸ் ஆடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குளோவல் ஸ்கின்னு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வரப்போகிற 20ஆம் தேதி வரப்போகுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பீட் கார்னிவல் ரிங் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோலி ஈவெண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோலி ஈவெண்ட்டுக்கு தர போகிறாங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா தர போகிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹோலி ஈவெண்ட்டுக்கு அப்படியே புள்ளிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏரியாவில் புள்ளிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே பார்க்க தமிழ்நாட்டு கல்ச்சர் மாதிரிலாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே கூலிங் கிளாஸு ஹேர்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த ஒரு அக்கௌண்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குளோவல் ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இந்த குளோவல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூட. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு குளோவல் ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் ட்ரக் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட டிராக்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா செம்மையாகவே கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே கலராக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அப்படியே ஓலி பெயிண்ட் இருக்கிற மாதிரி பலூன்லாம் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க டெட் பாக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேட்டிங் போர்டு தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அப்படியே டிஜே அளவுக்கோட அந்த மியூசிக் மாதிரி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கென்டாமா கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வரப்போகிற ஏப்ரல் மாதம் தான் பார்த்தீங்கன்னா கென்டாமாங்கிற ஒரு கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க கரீனா. இது பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஏப்ரல் மாதம் தான் வரப்போகுது. அதாவது OB53 அப்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கென்டாமாங்கிற கொலாபரேஷனும் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதாவது கம்மிங் சூனில் பார்த்தீங்கன்னா விட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நான் இது வீடியோ போக எந்த மாதிரி பண்டில்ஸ்லாம் வரப்போகுது, எந்த மாதிரி மேப்புக்குள்ளே சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது நான் பார்த்தீங்கன்னா போக எல்லாம் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது மார்ச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பீட் கார்னிவல் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ பீட் கார்னிவல் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து மார்ச் 9ஆம் தேதி மட்டும் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜான் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா எப்போனா மார்ச் 10லேருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதாவது எனக்கு தெரிஞ்சு மேபி ஏப்ரல் மாதம் மட்டும் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். நான் அப்போ தான் கென்டாமா கொலாபரேஷன் நடப்பு இல்லையா. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கும் ரம்ஜான் ஈவெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஈவெண்ட்டில் கொடுக்க போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ இந்த ரம்ஜான் ஈவெண்ட் முடிஞ்சோடனே தான் பார்த்தீங்கன்னா இந்த கென்டாமாங்கிற ஒரு அனிமே கொலாபரேஷனும் வரும்னு எனக்கு தோணுது. அதை நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ கன்ஃபார்ம்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் கன்ஃபார்ம் ஆனோடனே. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா மற்ற சர்வரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரம்ஜான் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் கொடுக்க போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மற்ற சர்வரில் இந்த மாதிரி பண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ரிவார்ட்ஸாக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு த்ரோகன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேனர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்வருக்கும் மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் காட்டுறது தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸை பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வவுச்சர் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அதாவது யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட் வவுச்சர் பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இது வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹோல் ஈவெண்ட்டு அந்த பண்டில்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ணிக்கலாம். அந்த வேடி செட்டை போட்டுவிட்டு ஒரு மெயில் பண்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ணிக்கலாம் இந்த வவுச்சர் வச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கத்தி ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. பர்பிள் கலரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாஸ்க் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. சோலோ மாஸ்க் மட்டும் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தனி மாஸ்க் மட்டும் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டிங்கோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இது அப்படியே பச்சை கலரில் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனிமேஷன்ஸும் எஃபெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை. இது நார்மலாக தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்காக இந்த ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். மேபி அந்த ரிங் ஈவெண்ட்டில் கூட வாய்ப்பு இருக்குது. அந்த ரிங் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு கொடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தலையில் குல்லா போட்டுக்கிட்டு அந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதோட செட்டோட தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேடு ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு குளோவால் ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்ஜான் ஈவெண்ட்டில் கொடுக்க போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்லாம் கிடையாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட்டில் கொடுக்க பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு குளோவால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட்டில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ மேஜிக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இந்த மேஜிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் கியூப். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேஜிக் கியூப்லையும் பார்த்தீங்கன்னா பண்டில்ஸ் அவ்வளோக்கா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால இப்போ கொடுக்குற மேஜிக் கியூப்பை நம்ம பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வச்சுருப்போம். அதுதான் பார்த்திங்கன்னா நல்லது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கலாம். ஸோ என்கிட்ட இன்னும் 2 மேஜிக் கியூப் பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ கொடுத்தா 3வது மேஜிக் கியூபாக பார்த்திங்கன்னா ஆகிரும். ஸோ நான் இன்னும் எந்த ஒரு பண்டிலும் வாங்கலை. ஸோ இன்னும் நல்ல ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொடுக்கவே இல்லை. அந்த மேஜிக் கியூப்பில் கொடுத்துருந்தா பார்த்திங்கன்னா அந்த கண்டிப்பாக அந்த பண்டிலில் பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருப்பேன். ஸோ இதோட இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் முடிச்சுக்கிறேன். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்த வீடியோ பார்ப்போம். ஸோ அந்த கென்டாமா கொலாபரேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்லேயும் சொல்லிடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா பபாய்.